ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 2024 குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இப்போ 2025 போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜேஏ அண்ட் விஓ கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு தான் வந்து நடக்க போகுது கவுன்சிலிங்கு. ஸோ நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஜேப் ஜோனுக்குள்ளே இருந்தால் வந்து நமக்கு டைப்பிஸ்ட் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் வந்து இது, சரிங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிஸ்ட்க்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய மாணவர்கள் கேட்டதால் வந்து திரும்ப வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம், சரிங்களா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஏ அண்ட் விஓ எடுத்தவங்க வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து வரமாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ் வந்து நமக்கு, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவில் வேகன்சி கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டெனோவில் வந்து நம்ம பெருசாக வந்து இம்பேக்ட் ஆகாது. ஆனால் டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஏ அண்ட் விஓ எடுத்துட்டாங்கன்னா டைப்பிஸ்ட்டில் இருக்க மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த வேகன்சி வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து வாங்க நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டைப்பிஸ்ட் வந்து எவ்வளோ வேகன்சி பக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ப்ளஸ் வேகன்சி பக்கமாக இருக்குது. ரீசெண்டாக ஆட் பண்ண வேகன்சி எல்லாமே தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வேஷன் வைஸ் வந்து நம்ம பிரித்து வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ டைப்பிஸ்ட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 768 வேகன்சி வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆட் பண்ண வேகன்சி வந்து நான் அதில் ஆட் பண்ணாமல் தான் வந்து கொடுத்துருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சினா ஒரு 20 சம்திங் வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க, அடிஷ்னலாக வந்து கொடுத்துருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி. நான் அதை வந்து ஆட் பண்ணலை. இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்களே வேகன்சி, அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 768 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, டிசபிலிட்டி, எக்ஸசைஸ் மேனு, அதெல்லாம் வந்து நான் கால்குலேட் பண்ணல. அதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 633 வேகன்சி வந்து இருக்குது. ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி வந்து 768. அதில் ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 633 இருக்குது, சரிங்களா. இப்போது நீங்கள் உங்களுடைய டைப்பிஸ்ட் ரேங்க்கில் ஓவரால் ரேங்க்கில் வந்து ஒரு 1500 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷுவராக வந்து ஜென்ரலில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா. ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னா இப்போது ஜேஎன்விஓ வந்து எடுத்துருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக வந்து ஜேஎன்விஓ எடுத்தவங்களும் ஒரு சிலர் வந்து டைப்பிஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் வந்து அங்கே எடுத்துட்டாங்கன்னா இங்கே வரமாட்டாங்க. அதை கால்குலேட் பண்ணி தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ரேங்க்கில் நீங்கள் ஒரு 1500 இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், பிசியில் பாருங்கள். பிசியில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 656 இருக்குது. வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 524 இருக்குது. உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷுவராக வந்து கிடைக்கும் டைப்பிஸ்ட்டில். உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் 700க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 495 இருக்குது. வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 420 இருக்குது. உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் ஒரு 600க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட் வந்து கிடைக்கும். அடுத்து பாருங்கள், எஸ்சியில் வந்து 372 வேகன்சி இருக்குது. ப்ளஸ் வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து இருக்குது, ஒரு 83 ஷார்ட் ஃபால் வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகரியில் 395 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் ஃபால் வேகன்சி எல்லாமே வந்து ஆட் பண்ணி 395 இருக்குது. உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 550க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷுவராக வந்து டைப்பிஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி இருக்குது. ஷார்ட் ஃபால் வேகன்சி பார்த்தீங்கன்னா 37. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் 48 வேகன்சி இருக்குது. இப்போ உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 87 வேகன்சி. அதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்பெஷல் கேட்டகரி சேர்க்காமல் 82 வேகன்சி இருக்குது. உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 150க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷுவராக வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷுவராக கிடைக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு 10 to ஒரு 20 ப்ளஸ் தான் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கே தவிர எல்லாத்துலேயும் கம்மியாகிறது வந்து வாய்ப்புகள் வந்து கிடையாது. அடுத்து பாருங்கள், எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 74 வேகன்சி. அதில் பார்த்தீங்கன்னா 57 வேகன்சி வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சேர்க்காமல் இருக்குது. உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 90
குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷுவராக வந்து கிடைக்கும். இது இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகும். எல்லாத்துலேயும் வந்து ஒரு 10 to 20 வந்து ஸோ ரிசர்வேஷன் பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சேஃப் ஜோன் தான் சரிங்களா. இந்த கம்யூனல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டைப்பிஸ்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. நம்ம டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் அப்போது ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நான் அப்டேட் பண்ணி கொடுப்போம். நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா JNVOக்கு ஸோ எவ்ரிடே வந்து நம்ம அப்டேட் வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டு இருந்தோம். அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்க்கும் வந்து எவ்ரிடே வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் டைரக்ட் வாட்ஸ்அப் சேட் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஏதாச்சும் வேணும்னா உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் ஒரு ஃபைல்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.